14 பைப் வந்துட்டு கடைசி பைப் மோட்டர் பைப் மேலே வந்துட்டு இன்னும் ஒரு ஏட்டம் பண்ணியும் அந்த போர் பிளாட் கழட்ட முடியல. எல்லாம் ஒரு வரி போச்சு. அரிசி அறியும். வாழ்க விவசாயம், வளர்க விவசாயம். மோட்டர் ஃபுல்லாகவே துருவரி போச்சு. இந்த இடம் பூரா வந்து இந்த இடத்துல தண்ணி உறிஞ்சிருது. அதில் பூராமே அடைச்சி போச்சு. போர்வெல் வந்து எப்பவுமே நீங்கள் தண்ணி ஓடலை அப்படின்னா போய் அந்த ஸ்டார்டர் ஆன் பண்ணி பார்த்துட்டே கூடாதுங்க. அதுக்குன்னா நம்ம ஒரு யாராவது எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு பாட்டிங்கன்னா பரவாயில்ல. போட்டு கல் நசுக்கி இருக்குது. இந்த மாதிரி ஆச்சுன்னா தான் அப்புறம் தண்ணி ஓட மாட்டேங்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூரில் வீட்டு போர்வெல்லில் மோட்டர் உள்ள சிக்கி இருக்குதுங்க. அப்புறம் அதை வெளியே எடுக்கிறக்கு வேண்டி நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. அவங்களே எடுத்து பார்த்துருக்காங்க, வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மளை கூப்பிட்டாங்க. அதை எடுக்கிறத தான் நம்ம போக போகிறோங்க. வாங்க இன்னைக்கு போய் பார்க்கலாம் வீட்டு போர்வெல் என்னென்ன பிரச்சனை வருது, அதை எப்படி சரி பண்ணலாங்கிறதெல்லாம் எங்கள் வீடியோஸை சொல்லிட்டு வந்துருக்குறேங்க. அப்படியே இந்த வெளியே எடுக்கிற வீடியோ பின்னாடியே போட்டு வரேன், பாருங்கள். ஜம்பன் ரெடி பண்ணி போட்டாங்க. தினமும் அப்படி இதாட்ட கொண்டு வந்து வச்சுருக்காங்கண்ணா. எல்லாம் பச்சை பழி சுத்தம் பண்ணி போட்டாங்க. பார்க்கு அந்த காலி இடத்துல கட்டடம் கட்டுறாங்கண்ணா. இதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் ஆயிர மாட்டேங்குது. அந்த சூப்பராக வரும். இதே மாதிரி இருந்தாலும் கட்டி விற்று போடுவாங்களா இருக்கு. ஆமாண்ணா, அதுக்குள்ள ஒரு 1000 ஓடு இருக்க மாட்டேங்குது. பாயிண்ட்டுக்கு பக்கமாக வந்தாச்சுங்க. இதுக்குள்ளதான் வேலை இன்னைக்கு. பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீட்டுக்குள்ளதான் வேலை. இந்த வீட்டில் தான் போர் மோட்டர் உள்ள சிக்கி இருக்குது, வரமாட்டேங்குது. போய் பார்க்கலாம் வாங்க. இந்த போர் தாங்க. இந்த போர் ஒரு 170 அடிக்கு மாட்டியிருக்கிறாங்க. ஒரு மேலே எழுத்து பார்த்துருக்காங்க, வரலையும் சொல்லிவிட்டு நம்மளை கூப்பிட்டுட்டாங்க. 4.5 இன்ச்சு போர், 1 இன்ச்சு யூபிவிசி மாட்டியிருக்காங்க. தண்ணி ஓடி 4-5 நாள் ஆச்சு. மேலே எழுத்தங்காட்டி கொஞ்சம் கூட வரல. இன்றைக்கி இதைத்தான் நம்ம ரிலீஸ் பண்ணி வெளியே எடுக்கணுங்க. மேலே சீட்டு போர் நேருக்கு மேலே தகர சீட்டு வந்துருச்சு. அப்புறம் அதையெல்லாம் சீட்டெல்லாம் கழட்டி விட்டு போட்டு நம்ம போஸ்ட் நிறுத்தி இருக்குதுங்க. நம்ம ஜாமானத்தெல்லாம் செட் பண்ணி விட்டு வேலையை ஆரம்பிக்கணும். மேலே இழுத்தோம்னா வந்து இந்த இதில் முட்டுது. பைப் லைன் வந்து இப்படி போர் இருக்கிற பக்கம் நிறைய போட்டு விடக்கூடாது. அப்புறம் மேலே கலெக்டருக்கெல்லாம் இடம் கூட போயிடும். அது போரை கொஞ்சம் தள்ளி வந்திருந்தாது, இல்லை போருக்கு நேரே வந்துருச்சு. சுற்று பார்க்கலாம். ஏதானு சொல்லு. ஒரு கணக்கு கீழே கூப்பிட்டு சுற்று. மேலே இழுக்கும்போது வரமாட்டேங்குது. அவங்களே சைன் போட்டு இழுத்து பார்த்துருக்காங்க. நல்லா பிடிப்பு நிற்கிது மோட்டர். முதல்லையே இந்த சிங்க் வந்து இடைஞ்சிடும். அதுக்குள்ளே இந்த பைப் லைனால இத்தனை போட்டு விடக்கூடாது. நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்போது அப்புறம் கழட்ட பிடிக்க எல்லாமே அறுக்க வேண்டியதாக போயிடும். அதனால் அந்த போருக்குள்ளே வரது அந்த டெலிவரி மட்டும்தான் வெளியே போகணும். நிறையா பைப் லைன் அதுக்குள்ளே போகுது. பக்கத்தில் அந்த தொட்டிக்கு போகிற பைப் லைனு அது எல்லாமே அதுக்குள்ளே கொடுத்து வச்சிட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தோம்னா அப்புறம் கழட்ட பிடிக்கல சரியான இடம் கூட போயிருங்க. எப்படியும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யல. அப்புறம் பட்டுச்சுன்னா இருக்கிறதையும் சேர்த்து உடச்சி விட்ரும். அப்புறம் கழட்டி பாருங்க, அப்புறம் பார்க்கலாம். உள்ளே ரெஞ்சு கஞ்சி எதுவுமே புழங்கறக்க வழி இல்லை. கீழே ஒரு ரெஞ்சை போட்டு பார்க்கல, இல்லாட்டி சின்ன ரெஞ்சுக்கே விட்ட சைடில்
அது துருவரி கிடக்குன்னு அதில் கல்றாவும் சின்ன வயசு கல்டாகும். கடப்பாரி போட்டு நினைச்சிருக்காங்க இதாட்டி காம்பை சரி போட்டு தள்ளித்தான் பாருங்க. கடப்பாரி போட்டு தான் தள்ளி பாருங்க. என்ன ஒரு ஏட்டம் பண்ணியும் அந்த போர் பிளாட் கழட்ட முடியல. நல்லா துருவரி போச்சு. அரிசி அறியாமல் அடிக்கடி எல்லாம் கழட்டிக்கே பாட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த அளவுக்கு துரு வேறாத அளவுக்கு பார்த்துட்டா பரவாயில்ல. ஆஹா பஸ் அந்தெல்லாம் இருக்குதா? இதுகளை பூரா கழட்டி எடுக்கிறக்கே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்கி பிடிச்சுங்க. இது எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிங்க. இருந்தாலும் இதெல்லாம் பூராமே மறுபடியும் டேமேஜ் ஆகுது. அந்த பைப்பு அறுத்துட்டு அப்புறம் அதையும் பூரா மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு மறுபடியும் ரெட்டை வேலை செய்யணும். அதுக்கு முதல்லையே கொஞ்சம் இடம் மட்டும் வச்சுருந்தா நம்ம பாட்டுக்கு வந்தால் போகிறப்ப மட்டும் கழட்டிட்டு போகலாம். 1.25 பைப் போட்டிருக்குது. மேலே பார்த்தா ஒரிஞ்சு மாதிரி தெரிஞ்சது. 1.25 போட்டிருக்குது. நம்ம பைப் ஒரு துண்டு பைப்பை மாட்டி கீழே விட்றக்கு வேண்டி மாட்டி விட்ருக்குறோங்க. அப்படியே செட்டாகி நின்றுருக்குது. மண்ணு பிடி நல்லபடியாக பிடிச்சிக்கு இருந்து மேலேயே நகர மாட்டேங்குது. நல்லா லோட் ஆகுது. மேலே வர மாட்டேங்குது. கீழே விட்டாலும் கீழேயும் இறங்க மாட்டேங்குது. 4.5 இன்ச்சு போரு. போருக்கு மோட்டருக்கு அளவு இருக்கும். 4-5 வருஷம் ஆகும்போது அப்புறம் பொடிக்கலுக்கு ஊற விழுந்து செட் ஆகி எனக்கு தூக்கி பிரேக் ரோடு பார்க்கல வரலி. இன்ன வரைக்கும் வேலை செஞ்சு பார்த்தோம்ங்க, ரிலீஸ் ஆகலை. அடுத்தடுத்து நீ அடுத்த வேலையில் செஞ்சு பார்க்கலான்ட்டு செய்யறேங்க. இப்போ பாருங்க இந்த டூல்ஸ் விட்றோம். ரைட். மோட்டர் கொஞ்சம் நகரலையும் அப்படியே பிடிச்சி நிற்கிதுக்கு. தள்ளி பிடி போய் போர்வெல்லுக்கு வந்து எப்பவுமே நீங்கள் தண்ணி ஓடலை அப்படின்னா போய் அந்த ஸ்டார்டர் ஆன் பண்ணி பார்த்துக்க கூடாதுங்க. அதுக்குண்டா நம்ம யாரோ ஒருத்தர் எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு பாட்டிங்கன்னா பரவாயில்ல. இல்லாட்டி அப்புறம் மோட்டர் காயில் போயிடும். அப்புறம் பம்பெல்லாம் தேஞ்சு போயிடும். மோட்டர் தண்ணி ஓடலைன்னா முடிஞ்ச வரைக்கும் உடனே எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு கழட்டி பார்த்துருங்க என்ன கண்டிஷன்னு. கல் நல்லா பிடிக்குது. பொடிக்கலவு நொறுங்க விழுந்து கிடக்குது. புதுசாக தண்ணி வந்துச்சுனாவே அப்புறம் அந்த கல்லுகள் விழுந்து ரொம்ப வருஷம் ஆச்சுனாலும் அப்புறம் இந்த மாதிரி நிறைய கல் சேர்ந்துக்கும். 1-2 கல் இருக்கிறது ஒரு 5-6 வருஷத்துக்கு கம்மன் விட்டா அப்புறம் 10 கல் விழுந்துச்சுன்னா எல்லாமே சேர்ந்து பிடிச்சிக்கும். இல்லை சொல்ல அடியாடிண்ணா ஓட்டு. அந்த கல் நுணுங்கோணும் இல்லை. அப்புறம் அப்படியே கீழே உடையும் மேலே விட்டு இருந்தீங்கன்னா ஏறிக்கிட்டே தான் இருக்குது. நீ அங்கே கீழே கேப்பும் இல்லை. கேபிள் கவர் 2 வருதாண்ணா? மோட்டர் ரிலீஸ் ஆகி ஒரு 6 அடி மேலே வந்துருக்கு. ஏதோ இந்த தகர சீட் போட்டதுங்காட்டி பரவாயில்லைங்க. போருக்கு பக்கத்தால் வேறு ஏதாவது சிலாப்பியாக நீட்டி விட்டுருந்தாங்கன்னா அப்புறம் ரொம்ப சிரமமாக போயிருக்கு. தகர சீட் போட்டதுங்காட்டி அதில் கழட்டி விட்டுட்டேங்க. இந்த வீட்டில் போர்வெல் போடுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. போர்வெல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் இடம் இருக்கணும். இல்லாட்டி அப்புறம் இந்த மாதிரி சிக்கலாக அன்றைக்கி எடுக்க முடியாது. அப்புறம் போரை ஆழப்படுத்தோம்னாலும் சிரமமாக போயிருங்க. தண்ணியே ஒரு நாளைக்கு திடீர்னு குறைஞ்சது அப்புறம் போர் ஒரு 10-100 அடி கீழே ஓட்டலான்னு அப்புறம் ஓட்ட முடியாது போயிடும். ஒரு பைப் மேலே வந்திருக்குது. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் மேலே கழட்டு வரைக்கும் கேரண்டி சொல்ல முடியாது. மேலே கழட்டி பார்த்தா தான் மோட்ரு வருது என்னங்கிறதே தெரியும். இந்த தொழிலில் யாருமே கிங்குன்னு சொல்ல முடியாதுங்க. ரிலீஸ் ஆகிருக்கு மேலே வருது. அப்புறம் மேலே வரும்போது பார்த்தோம்னா வெறும் பம்பு மட்டும் பிடிங்கிட்டு வரும். நான் மேலே கழட்டி பார்த்தா தான் மோட்ரு வந்திருக்குதாங்கிறதே தெரியுங்க. ரிலீஸ் ஆகி மேலே வந்துட்டுருக்குதுங்க. ஒரு பைப் இந்த பைப் கழட்டிக்குது. அப்புறம் அதுக்கு கீழே ஸ்டெப் கப்ளிங் மாட்டி விட்ருக்குது. ஃப்ரீயாக தானே பிடிப்பெல்லாம் இப்போ மேலே வந்துட்டுருக்குது. மேலே கழட்டி பார்த்தா தான் தெரியும் என்ன கண்டிஷனுங்கிறது. இழுத்துக்குங்க.
கொஞ்சம் வெயிட்டாக தான் தெரியுதாண்ணா? கேபிள் காயமாக இருக்குது. கேபிள் போட்டு கல் நசுக்கி இருக்குது. இந்த மாதிரி ஆச்சுன்னா தான் அப்புறம் தண்ணி ஓட மாட்டேங்கிறதும். சரி எடுத்துங்க. எத்தனை இதில் ஒரு 5 பைப் வந்திருக்குது. 5 6 60 அடி மேலே வந்துருச்சு மோட்ரு. 14 பைப் வந்துக்குது. கடைசி பைப் மோட்டர் பைப் மேலே வந்துட்டுக்குது மோட்டர். சத்தமே இல்லாம பைப் உப்பி இருக்குது, தண்ணி வத்தாத ஓடி பைப் உப்பி போச்சு. பைப் உப்பி போக்கலாம். திருப்பி அந்த தண்ணி தண்ணி கிடக்குன்னா முதல்ல ஓட்டு தண்ணி மோட்ரு பைப் கிட்ட மட்டும் பைப் லேசாக ஊதுன மாதிரி ஆயிருக்குதுங்க. தண்ணி குறைவாக இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த தண்ணி சூடாக கொப்பளிச்சிட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பைப் ஊதி போயிருங்க. இது பஸ்ட் ஆயிருந்துருக்க மாட்டேங்குது. உப்பெல்லாம் போரில் தண்ணி கிடக்குது. இன்றைக்கி வந்தது நீட்டாக வேலை முடிஞ்சதுங்க. மோட்ரு ஃபுல்லாகவே துருவெறி போச்சு. இந்த இடம் பூரா வந்து இந்த இடத்துல தண்ணி உறிஞ்சிறது. அதில் பூராமே அடைச்சி போச்சு. பூராமே அடைச்சுங்காட்டி அப்புறம் தண்ணி உறிஞ்சது. இல்லை அந்த துருவேறி ஃபுல்லாகவே அடைச்சிருச்சு ஃபில்டர் ஃபுல்லாக. நீ இதை கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து இறக்கணுங்க. ஃபுல்லாக மண்ணு முள்ளுக்கு இன்னும் நிற்கிது. மோட்டர் பம்பி தனித்தனியாக பிரித்து விட்ரு. வீடு, விவசாயம், தொழிற்சாலை எல்லாத்துக்கும் முக்கியத்துவமானது பார்த்தீங்கன்னா போர்வெல் தான். அந்த போர்வெல்லில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாருமே கான்டாக்ட் பண்ணி பயன்பெறுங்க. வாழ்க விவசாயம், வளர்க விவசாயி. நன்றி, வணக்கம்.